வந்து அடுத்த தலைமுறைக்கு கல்விக்கும் சுகாதாரத்தையும் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த தொழிற்சாலை என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டு வருது. அந்த இடத்துல வந்து மற்ற இந்த சாதி சண்டைகள் இருக்கிறதுல பழைய மாதிரி அந்த சாராயம் காய்ச்சல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு தொழிற்சாலையாக இந்த காலேஜ் உற்பத்தி நிறுவனம் இருக்கும். இதுதான் ஒரு சின்ன அறிமுகம் இந்த தொழிற்சாலையை பற்றி. இந்த பக்கம் வந்து அதில் வந்து ரெண்டு இருக்குது, காலனி தோல் அல்லாத காலனிகள் இருக்குது, தோல் காலனிகள் இருக்குது. தோல் காலனிகளுக்கு வந்து அடிப்படை வந்து அதை பதப்படுத்தி அதை வந்து அடுத்த பொருட்களை மாற்றுறதுக்கு வரைக்கும் ஒரு முறை இருக்குது. அதுக்கப்புறம் பொருட்களை மாற்றின அப்புறம் விற்கிறது ஒரு முறை இருக்குது. அது வந்து ஆரம்பத்தில் இருக்கிறது வந்து டேனரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தோல் பொருட்களை மாற்றுறது வந்து அடுத்த நிறுவனம் அது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து வெளிநாட்டில் வந்து இப்போ அதிக அளவில் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தொழிற்சாலையுடைய இந்த காலனி மற்றும் காலனி சார்ந்த பொருட்களுடைய அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இன்றைக்கி வந்து கோடி வச்சுக்கலாம். 2 லட்சம் கோடி வச்சுக்கலாங்களா? என்றைக்குன்னா 80 ரூபா இல்லையா? ஒரு டாலர் 80 ரூபாங்கிறப்ப ஆமாம் 10 பில்லியன் வந்து 80,000 கோடி 2 லட்சம் கோடி வச்சுக்கலாம். இதுவே வந்து இதுக்கு வந்து இலக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காங்கன்னா இப்போ மத்திய அரசு என்ன இதுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா 2030 வந்து இது 50 பில்லியனாக மாறணும். அதாவது 4 லட்சம் கோடியாக இதனுடைய ஏற்றுமதி அதிகரிக்கணும் அப்படிங்கிறத தற்போதைய இலக்கு.